கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில 96ல போட்டியிட்டு தோற்றும் போறாங்க. அதுவும் யாரால தோற்கடிக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால தான். 91 to 96 அதிமுக ஆட்சி காலத்துல கோயில்ல ஆடு கோழிகள் வெட்ட தடை, வரி உயர்வு, வளர்ப்பு மகன் சுதாகர் அவருடைய பிரம்மாண்டமான திருமணம், இது மாதிரி பல விமர்சனங்கள் ஜெயலலிதா அவர்கள் மீது வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது மக்கள் கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு வாக்குகளா மாற ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட திமுக இந்த முறை பர்கூர் தொகுதியில ஜெயலலிதா அவர்களை தோற்கடிக்க அதே பர்கூர் தொகுதியை சார்ந்த திமுக வேட்பாளரான திரு சுகவனம் என்பவரை களமிறக்கிறாங்க. அப்போதான் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் திரும்பி பார்க்க வைக்கும். இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அந்த தேர்தலில் தான் ஜெயலலிதா அவர்கள் 9000 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்தும் போறாங்க. தேர்தல் களத்துக்கே வராத திரு ரஜினிகாந்த் அவர்கள் 96ல ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணமா இருந்தாலும் இனி வரப்போற 2026 எலெக்ஷன்ல எந்த சினிமா பிரபலம் எந்த கட்சிக்கு அவங்களோட ஆதரவு கொடுப்பாங்கன்னு மக்களான நீங்கள் உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம அரசியல் அகராதி பேஜை ஃபாலோ பண்ணுங்க.